रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यदना नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व इन तअद्दु निअमतल्लाहि ला तुहसूहा फ़क़ाल तआला फ़ी मक़ामिन आख़र फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम व अम्मा बिनिअमति रब्बिका फ़हद्दिस सदक़ल्लाहुल अज़ीम व क़ाल नबियुना अलैहिस्सलातु वस्सलाम इन्नल्लाह अज़्ज़ व जल युहिब्बु अन युरा असरु निअमतिही अला अब्दिही औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அளவிலா கருணையாளனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு மாபெரும் அருட்கொடையாக, மாபெரும் நியாமத்தாக இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி, இந்த தீனுல் இஸ்லாம் இது மனிதனுடைய வாழ்க்கை நெறியை, மனிதனுடைய வாழ்க்கை முறையை சரிபடுத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய மார்க்கம். இது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல, மாறாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி, இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆயுளை கொடுத்து, அல்லாஹ் நாடிய அளவுக்கு 30 ஆண்டுகளோ 40 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ அல்லது 80 ஆண்டுகளோ அல்லது 100 ஆண்டுகளோ ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தவணையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, ஆயுள் தவணையை கொடுத்து, அந்த ஆயுள் தவணையிலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையை எப்படி நாம் நிம்மதியாக அனுபவிக்க வேண்டும், வாழ்க்கையை நாம் எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும், வாழ்க்கையை நாம் எப்படி சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லித் தருகின்றான். அந்த ரீதியிலே நாம் பார்க்கும்போது சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வாழ்க்கையை தொலைக்க சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல, அல்லது வாழ்க்கையை வெறுக்க சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல, அல்லது வாழ்க்கையை வெறுத்து ஒரு துறவரத்தையோ அல்லது ஒரு சாமியார் நிலையையோ மேற்கொள்ள சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக வாழ்க்கையை எப்படி பரிபூர்ணமாக அனுபவிப்பது, வாழ்க்கையின் ருசியை முழுமையாக அனுபவிப்பது எப்படி என்பதை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் தான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்களுடைய நபித்துவத்துடன் கூடிய 23 வருட வாழ்க்கையிலே, நுபுவத்துக்கு பிறகு வாழ்ந்த அவர்கள் 23 வருட வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை எப்படி அனுபவிப்பது, வாழ்க்கையை எப்படி ரசிப்பது, ருசிப்பது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதற்காக, வாழ்க்கையை ரசித்து அனுபவிப்பதற்காக எக்கச்சக்கமான அருட்கொடைகள், எக்கச்சக்கமான நியாமத்துகள், ஏராளமான அருள் வளங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, இந்த அருள் வளங்களை எல்லாம் அனுமதிப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதியும் கொடுத்து, எந்தெந்த அருள் வளத்தை, எந்தெந்த நியாமத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையை நமக்கு சொல்லித் தந்து, இதற்கு மாற்றமாக நீங்கள் பயன்படுத்தினால், நான் சொல்லித்தந்த முறைக்கு மாற்றமாக என்னுடைய அருள் வளத்தை நீங்கள் பயன்படுத்தினால், அந்த அருள் வளத்தினால் உங்களுக்கு பயன் கிடைக்காதது மட்டுமல்ல,
அதை மிஸ்யூஸ் செய்ததற்காக, முறைகேடாக பயன்படுத்தியதற்காக மறுமையிலே தண்டிக்கப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை நமக்கு ஏராளம் இருக்கிறது, நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரபலமான நபி. அந்த நபியிடத்திலே அவருடைய உம்மத்தினர் போய் கேட்டார்கள், நபியே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்றால் என்ன? எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருள் வளத்தை, ஏராளமான நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றான். அந்த நியாமத்துகளுக்கெல்லாம், அந்த அருள் வளங்களுக்கெல்லாம் நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததே எதற்காக வேண்டி என்றால் என்னை வழிபட்டு என்னை வணங்கி எனக்கு நன்றியுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். படைக்கப்பட்ட நோக்கமே அது என்பது நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, நன்றி செலுத்தக்கூடிய முறை என்ன என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கப்பட்டது. அதற்கு ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகான பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்தை, அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருப்பதோ, அல்லாஹ் ஒரு நியாமத்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த நியாமத்தை நீங்கள் துறந்து விடுவதோ, அதை அனுபவிக்க தெரியாமல் வாழ்வதோ, அதுவல்ல அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன், அதுவல்ல அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஷுக்ர். ஏனென்றால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகாக சொல்கிறார்கள், நம்மில் பல பேருடைய நன்மையை பார்ப்போம் எனால் அல்லாஹ்வுடைய நியாமத்தை, அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை அனுபவிக்க தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு நல்ல உடல் வளத்தை கொடுத்திருக்கின்றான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், ஏராளமான நியாமத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த நியாமத்துகளையும், அந்த அருளையும், அந்த ஆரோக்கியத்தையும், அந்த பொருள் வளத்தையும், செல்வ வளத்தையும் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து அனுபவிப்பதுதான் வாழ்க்கை. எப்படி அனுபவிப்பது, அதை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்த நோக்கம். அதைத்தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகாக சொன்னார்கள், உங்களுடைய நியாமத்துகள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியாமத்துகள் இருக்கின்றனவே, இந்த நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய முறை என்னவென்றால், வழி என்னவென்றால், அந்த நியாமத்தை நீங்கள் முறையாக அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் எத்தனை நியாமத்துகள் கொடுத்திருக்கின்றானோ அத்தனை நியாமத்துகளையும் முறையாக அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும், சரியாக அனுபவிக்க வேண்டும், அதை முறையாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி முறையாக நீங்கள் பயன்படுத்தினாலே அதுவே அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்கள். அல்லாஹ் நமக்கு ஒரு நியாமத்தை கொடுத்து அந்த நியாமத்தை முறையாக பயன்படுத்தினாலே அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுவோம். நாம் ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கின்றோம், அல்லது ஒரு இனிப்பு வாங்கி கொடுக்கின்றோம், குழந்தைக்கு அன்பாக ஏதாவது அன்பளிப்பு வாங்கி கொடுக்கின்றோம். அந்த குழந்தை அந்த சாக்லேட்டை வாங்கியவுடன் நமக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும் என்று எதிர்பார்க்காமல் அந்த குழந்தை அந்த வாங்கிய சாக்லேட்டை முறையாக பிரித்து, அதை முறையாக எடுத்து, அதை வீணாக்காமல், கடிச்சு துப்பாமல் முறையாக சந்தோஷமாக சாப்பிட்டால் அதை பார்த்தே ஒரு நல்ல பெற்றோருக்கு சந்தோஷம் ஏற்படும். அந்த குழந்தை பயன்படுத்தக்கூடிய முறையை பார்த்து. அதே போன்று ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கின்றோம். அந்த விளையாட்டு பொருளை குழந்தை எடுத்த உடனே எடுத்து அதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டா எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள். அந்த குழந்தை முறையாக அதை எடுத்து எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுமோ அப்படி சுவிட்ச் ஆன் பண்ணி, எப்படி அந்த விசையை இயக்க வேண்டும் அப்படி விசையை இயக்கி, அதை முறையாக அந்த விளையாட்டு ஜாமானை பயன்படுத்தி பிறகு முறையாக எடுத்து பாதுகாத்து வைத்தாலே அந்த பெற்றோர்கள் குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். என் குழந்தை எவ்வளவு அழகா அந்த குழந்தை விளையாட்டு ஜாமானை விளையாடிட்டு எவ்வளவு அழகா பாதுகாத்து வைக்கிறான், என்னுடைய குழந்தை அந்த பொருளை வீணாக்குவதில்லை. ஆக ஒரு பொருளை நாம் ஒரு குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை அதை வீணாக்காமல் முறையாக பயன்படுத்தினாலே அதை அன்பளிப்பு வழங்கியவர்கள் சந்தோஷமாக பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அதைத்தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்தை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை முறையாக பயன்படுத்தினாலே போதும், அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுவான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை வீணடிக்காமல், அல்லாஹ்வுடைய அருள்வளத்தை நீங்கள் பாழாக்காமல், அல்லது அல்லாஹ்வுடைய அருள்வளத்தை பயன்படுத்தி கொண்டு காலம் பூரா உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், அப்பதான் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்றில்லை. அல்ல காலம் பூரா அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும், அல்லாஹ் நியாமத்தை கொடுத்திருக்கான், நியாமத்தை கொடுத்திருக்கான், அப்பதான் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்றில்லை. அந்த நியாமத்தை, அந்த அருள்வளத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் மட்டுமே போதும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள். எப்படி முறையாக பயன்படுத்துவது, எந்த முறையில் பயன்படுத்துவது,
அதற்கும் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழகாக விளக்கம் சொன்னார்கள். ஒரு நியாமத்தை, ஒரு அருட்கொடையை அல்லாஹ் எந்த விதத்திலே உங்களுக்கு பயன்படுத்த அனுமதித்தானோ அந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும். எந்த விதத்தில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தடை செய்து விட்டானோ அந்த விதத்தில் அதை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் நீங்கள் நியாமத்தை முறையாக பயன்படுத்துவது. அப்படி முறையாக பயன்படுத்தினாலே போதும், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இப்படி அல்லாஹ் எனக்கு நமக்கு பொருளை கொடுத்திருக்கான், செல்வத்தை கொடுத்திருக்கான். இந்த செல்வத்தை நாம் எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும், அந்த செல்வத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும், அந்த செல்வத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அப்படி பயன்படுத்தி அப்படி அனுபவித்தாலே போதும், அல்லாஹ் அந்த செல்வத்திற்கு நம்மை நன்றி செலுத்திய நன்றியாளர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடுகின்றான். முறையா நல்லா அனுபவிச்சாலே போதும். அந்த செல்வத்தை வைத்து ஒருத்தர் நல்ல முறையான வீடு கட்டுகின்றார், சந்தோஷமான முறையில் அந்த வீட்டில் குடியிருப்பதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வசதிகளை செய்து கொள்கிறார். அல்லது அந்த வீட்டை அந்த செல்வத்தை வைத்து அவர் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குகின்றார், நல்ல முறையில் அனுபவிக்கின்றார், நல்ல உணவு உண்ணுகின்றார், நல்ல தந்தை போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றார், தான தர்மங்கள் வழங்குகின்றார், தாராள மனப்பான்மையோடு உதவி செய்கின்றார், தாராளமாக நல்ல முறை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியில் செலவு செய்கின்றார். இப்படிப்பட்ட செலவாளியை, இப்படிப்பட்ட அனுபவித்தரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். இவர்தான் பணத்தை அனுபவிக்க தெரிந்தவர், இவர்தான் பணத்தை அனுபவிக்க தெரிந்தவர். ஏனென்றால் தாராளமாக செலவு செய்கின்றார், ஏராளமாக செலவு செய்கின்றார். செலவென்றால் வீண் விரயம் அல்ல, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வழிகள் அல்ல, அல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் பிடிக்கும் அப்படியெல்லாம் செலவு செய்கின்றார், தான தர்மம் செய்கின்றார், வாரி வழங்குகின்றார், சந்தோஷமா தானும் அனுபவிக்கின்றார், நல்ல உணவுகளை உண்ணுகின்றார், நல்ல உடைகளை உடுத்துகின்றார், நல்ல வீட்டிலே குடியிருக்கின்றார். மொத்தத்திலே செல்வத்தை இவர் கஞ்சத்தனம் காட்டாமல் நல்ல முறையில் பயன்படுத்துவாரேனால், அனுபவிப்பாரேனால் அந்த அனுபவசாலியை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். இவன் தான் என்னுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்துகின்றான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம் இருக்கும் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். ஏனென்றால் ஒரு பொருளை செலவழிக்காமல் கஞ்சத்தனம் ஒருவன் காட்டுவானேனால் அந்த கஞ்சத்தனம் அவனை சொர்க்கத்தை விட்டு தடுத்து விடும். அவன் பொருளை அனுபவிக்க தெரியாதவன், செல்வத்தை அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அனுபவிக்க தெரியாதவன். இன்னொரு வார்த்தையில் சொல்வதா இருந்தால் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தாதவன். யார் ஒருவன் செல்வத்தை செலவழிக்காமல், தானும் பயன்படுத்தாமல், மற்றவர்களும் பயன்படுத்தாமல் அதை சேர்த்து வைக்கின்றானோ, கஞ்சத்தனப்படுத்துகின்றானோ, கருமித்தனத்தில் அவன் நடந்து கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியான் என்றால் யார் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகின்றான், நல்ல முறையில் அனுபவிக்கின்றான், நல்ல முறையில் செலவழிக்கின்றான். ஆனால் அந்த செலவு அல்லாஹ் அனுமதித்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இன்று நம்மில் எத்தனை பேரை பார்க்கின்றோம் சகோதரர்களே, அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், நல்ல வளத்தை கொடுத்திருக்கின்றான், இன்னும் 4 வீடு கட்டினாலும் கட்டுவாரு, 4 ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பாரு. ஆனால் அல்லாஹ் அனுமதித்த விதத்திலே, அல்லாஹ் கடமையாக்கிய விதத்திலே கூட பயன்படுத்துவதற்கு அவர் மனசு வராது. அவருடைய இல்லத்து திருமணம் என்று வந்து விட்டால் பார்க்க வேண்டும், சுப்ஹானல்லாஹ், லட்சக்கணக்கில் வீண் விரயம் செய்யப்படும். அங்கே போடக்கூடிய சீரியல் லைட்டுகளுக்கும், அங்க நடக்கக்கூடிய ஆடம்பரங்களுக்கும், அனாச்சாரங்களுக்கும் லட்சக்கணக்கில் செலவழிக்கப்படும். சாதாரணமாக சிறிய அளவிலே முடிக்க வேண்டிய அந்த திருமணத்தை கோடிக்கணக்கில் செலவழித்து திருமணம் முடிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கோடிக்கணக்கிலே செலவழித்து திருமணம் முடிப்பார்கள். ஒரு சில லட்சங்களை செலவழித்து அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு அவர்கள் நசீப் இருக்காது, ஆசை இருக்காது. அல்லது அல்லாஹ்வுக்கு கடமையான ஜக்காத்தை கொடுப்பதற்கு மனசு வராது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதற்கு, தர்மம் செய்வதற்கு என்ன வராது. ஆனால் அவருடைய பணத்தை அல்லாஹ் எப்படி ஆக்குவான் என்றால் தேவையில்லாத விஷயங்களிலே லட்சக்கணக்கில் வீண் விரயம் செய்ய வைப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள், லா துஹாசிபி யுஹாசிபில்லாஹி அலைகி. அஸ்மாவே, அந்த அம்மையார், அஸ்மா அம்மையார் ரொம்ப சிக்கனமானவங்க, ரொம்ப கணக்கு பார்த்து பெர்ஃபெக்ட்டா செலவு செய்வாங்க. அந்த அம்மையாரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா துஹாசிபி, ரொம்ப ஓவரா கணக்கு பார்க்காத, யுஹாசிபில்லாஹி அலைக், அல்லாஹ்வும் உனக்கு கணக்கு பார்த்து கொடுக்க ஆரம்பித்து விடுவான். ரொம்ப கணக்கு பார்த்து செலவு செய்யற, கணக்கு பார்த்து பண்ற, கணக்கு பார்த்து பார்க்கறேன்னு சொன்னா அல்லாஹ்வும் உனக்கு கணக்கு பார்க்க ஆரம்பித்து விடுவான். ஆகவே நல்ல விஷயங்களில கணக்கு பார்க்காதே, நல்ல விஷயங்களை யோசிச்சு செய்யாதே, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கணக்கு பார்க்காதே. அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்தை தாராளமாக செலவு செய்யுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஓவர் சிக்கனம் என்பது
அது கஞ்சத்தனத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். ஓவர் செலவுத்தனம் என்பது ஊதாரித்தனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் கஞ்சனாகவும் இருக்கக்கூடாது, ஊதாரியாகவும் இருக்கக்கூடாது, நல்ல செலவாளியாக இருக்க வேண்டும். அந்த செலவு அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் செலவாளியாக இருக்க வேண்டும். இது நம்மில் எத்தனை பேரை பார்க்கின்றோம், நல்ல சம்பாதிப்பார்கள், நல்ல செல்வம் இருக்கும், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனா வீட்டுல போய் என்னங்க சமையல் கேட்டா, அது நேத்து உள்ள மீன் குழம்பும் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வச்ச ரசமும். என்ன பிரயோஜனம்? அதனால என்ன பிரயோஜனம்? அவர் சேமித்து வைத்த காசையா சாப்பிட முடியும்? அவர் சேமித்து வைத்த டாலரையா சாப்பிட முடியும்? அப்ப அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய முறை என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கின்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நல்ல தாராளமாக சாப்பிடுங்கள், தாராளமாக பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் மட்டும் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், ஊதாரிகளை அல்லாஹ் விரும்புவதில்லை, வீண் விரயம் செய்யக்கூடிய ஊதாரிகளை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஆகவே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே நல்ல செலவாளியாக இருக்க வேண்டும். இதுதான் அவன் அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்திற்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய முறை. அதே போன்று அல்லாஹ் நமக்கு நல்ல ஆயுளை கொடுத்திருக்கின்றான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த ஆரோக்கியத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? நாம் சற்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியாமத் மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய செல்வம். இந்த ஆரோக்கியத்தை நான் எந்த வழிகளிலே அதிகமான நேரம் செலவழிக்கின்றேன்? எனக்கு அல்லாஹ் கொடுத்த உடல் திரகாத்திரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மனோ வலிமையையும் நல்ல சக்தியையும் நல்ல வனப்பையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றானே, இந்த என்னுடைய உடல் வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் நான் எந்த காரியங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றேன்? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க பணிகள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பொது பணிகள், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு பணி செய்யக்கூடிய பொது சேவைகள், இப்படிப்பட்ட சேவைகளிலே என்னுடைய அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றனா, அல்லது என்னுடைய வியாபாரம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய வீடு, என்னுடைய ஓய்வு என்ற அந்த குறுகிய சுயநல மனப்பான்மைக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நான் அதிக நேரம் கொடுக்கின்றேனா? ஒருவர் நல்ல முறையில் வியாபாரம் செய்கின்றார், நல்ல முறையில் அவர் தன்னுடைய வியாபாரத்திற்காகவும் தன்னுடைய பிசினஸுக்காகவும் அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றார், நல்ல முறையில் பாடுபடுகின்றார், நல்ல முறையில் திட்டமிடுகின்றார், நல்ல முறையில் முயற்சி செய்கின்றார், நன்ற முறை சம்பாதிக்கின்றார். ஆனால் அந்த சம்பாத்தியத்தின் பெரும் பகுதி அவர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை பயன்படுத்துவார் என்றால், அவர் செய்யக்கூடிய வியாபாரமும் கூட அல்லாஹ் இபாதத்திலே சேர்க்கின்றான். இல்ல அந்த பணத்தை சம்பாதித்து அந்த பொருளை சம்பாதித்து நல்ல கஷ்டப்படுறாரு, ஓடுறாரு, உழைக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, கஷ்டப்படுறார், சிரமப்படுறார், முயற்சி செய்கிறார், திட்டமிடுகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் சம்பாதித்த பணத்தை சேர்த்து 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 வைத்து தனக்கும் தன்னுடைய 4 தலைமுறைக்கு 5 தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பார் என்றால், அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் கூட அல்லாஹ்வுடைய லானத்திற்குரியதாக மாறிவிடும், சாபத்திற்குரியதாக. ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியாமத்தை நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியிலே பயன்படுத்துகின்றேன். ஒரு நல்ல முறையில் வியாபாரம் செய்யலாம், தப்பில்லை. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கூட வியாபாரம் செய்யுங்க, தப்பில்லை. 10 மணி நேரம் பிசினஸ் செய்யுங்க, அதை பத்தியே யோசிங்க, அதை பத்தியே கஷ்டப்படுங்க. 12 மணி நேரம் பிசினஸ் செய்யுங்க. ஏன் உங்களால் முடிந்தால் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் கூட பிசினஸ் செய்யுங்க. அந்த பிசினஸ் எப்பொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இபாதத்தாக மாறும் என்றால், அந்த பிசினஸ் மூலமாக வரக்கூடிய நன்மையை, லாபத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியில் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அதனால வியாபாரம் பண்றது இபாதத்தானு சொல்லி இவர் அதிகமா கஷ்டப்பட்டு தூக்கத்தை மறந்து, ஓய்வை மறந்து, பசியை மறந்து, தாகத்தை மறந்து, உண்ணுவதில்லை, உறங்குவதில்லை, ஓய்வு எடுப்பதில்லை, எதுவுமே இல்லை, வியாபாரம் 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 கஷ்டப்படுகின்றார். ஆனால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய லாபத்தை சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து கஞ்சத்தனத்தோடு இருப்பாரேனால், தானும் அனுபவிக்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் பயன்படுத்தாமல் இருப்பாரேனால், அவர் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய கஷ்டம். இதுவே மறுமையிலே இவர் அல்லாஹ்வை கேள்விக்குரிய, அல்லாஹ்வுடைய குற்றவாளியாக ஆக்கக்கூடிய கஷ்டம் இது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நம்மில் பல பேர் வாழ்க்கை என்றாலே என்ன நினைக்கிறீங்களா? வாழ்க்கை என்றாலே சம்பாத்தியம் தான், வாழ்க்கை என்றாலே சம்பாதிப்பதற்காகத்தான், வாழ்க்கை என்றாலே பொருளை ஈட்டுவதற்காகத்தான். அதனால்தான் பார்க்கின்றோம், இன்று மனைவியை விட்டு, மக்களை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, சந்தோஷங்களை விட்டு, எல்லா மகிழ்ச்சியை விட்டு விட்டு எனக்கு பணம் மட்டும் கிடைத்தால் போதும் என்று ஒருவன் வெளிநாடுகளில் போய் 5 ஆண்டு 10 ஆண்டு இருந்து காய்ந்து கருவாடா போய் கிடைக்கிறான் என்றால், இவர்கள் வாழ தெரியாதவர்கள், வாழ்க்கை தொலைத்தவர்கள், வாழ்க்கை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரியவில்லை இவர்களுக்கு.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் ஏதோ தொழுகையை பத்தி, நோன்பை பத்தி அல்லது இன்ன பிற இபாதத்துகளை பற்றி, மறுமையை பற்றி மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் வாழ்க்கையை வாழ கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும், எந்தெந்த காரியத்திற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், இபாதத்திற்கு எவ்வளவு நேரம், தொழுகைக்கு எவ்வளவு நேரம், வாழ்க்கை சந்தோஷமா இருப்பதற்கு எவ்வளவு நேரம், மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு எவ்வளவு நேரம் என்று அந்தந்த காரியத்திற்கு அவ்வளவு நேரங்களை பிரித்து மதிப்பிட்டு செலவழிக்க சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். ஆனா இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறந்தள்ளி விட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசினஸ், வியாபாரம். சரி, அதிகபட்சமா நம்ம மார்க்கத்துக்கு செய்யற என்னன்னு சொன்னா தொழுகை, 5 வேளை தொழுகை தொழுதுப்போம், வியாபாரம் பண்ணுவோம், 5 வேளை தொழுவோம். வேற என்ன பண்றோம் நம்ம இன்னைக்கு? தொழாதவங்களுக்கு நான் பேசவே இல்லை. 5 வேளை தொழுகையாளிகளை மார்க்க பற்றுள்ள எடுத்துக்கொண்டால் கூட நாம் அதிகபட்சம் செய்வது என்னவென்றால் 5 வேளை தொழுகை கரெக்டா தொழுவோம், மற்ற நேரம் பூரா பிசினஸ், வியாபாரம். அப்புறம் அந்த வியாபாரத்திலும் வரதுக்கு கரெக்டா கொஞ்சம் ஜகாத்தை கொடுப்போம். வாழ்க்கையில ஒரு முறை கடமை என்பதற்காக ஹஜ்ஜை செய்து விடுவோம். வேற என்ன செய்கிறோம்? வேற நம்முடைய அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, செய்து கொண்டிருக்கக்கூடிய கடமை என்ன? அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்? வெறும் வியாபாரம் செய்வது மட்டுமே சகோதரர்களே நியாமத்தில் அனுபவிப்பதாக ஆகிவிடாது. அந்த வியாபாரத்தை முறையோடு செய்ய வேண்டும், செய்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். சம்பாதித்த பணத்தை முறையாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி முறையாக அனுபவித்ததால் தான் சத்திய சஹாபாக்கள் நம்மை விட பெரும் மடங்கு செல்வந்தர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த செல்வத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையில டென்ஷன் வரவில்லை. இன்னைக்கு நாம கொஞ்சம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஹஸ்ரத் வியாபாரத்துல ஒரே டென்ஷன், ஒரே பிரச்சனை. கடையில போனா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர மாட்டேங்குது, மனைவி மக்களுடைய ஞாபகம் வர மாட்டேங்குது. கடையில போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் மறந்துடும், அவ்வளவு டென்ஷன். ஏன்? நம்மை விட பெரும் செல்வந்தர்களாக இருந்தார் சஹாபாக்கள், நம்மை விட பெரும் வியாபாரிகளாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் டென்ஷன் இருந்ததாகவோ, கஷ்டம் இருந்ததாகவோ, நிம்மதி இல்லாமல் இருந்ததாகவோ எந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்க முடியாது. நிம்மதியாக கழித்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள், நல்ல முறையில் சம்பாதித்தார்கள், நல்ல முறையில் செலவழித்தார்கள், வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்து கொண்டார்கள். அபுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்தவர் ரொம்ப அழுக்க ஆடை, பார்ப்பதற்கே பாவம், ரொம்ப எளிமையான ஏழ்மையான ஆளை போன்ற தோட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அவர் நல்ல ஒரு செல்வந்த சஹாபி, நல்ல ஒரு வியாபாரி, நல்ல ஒரு பணக்கார சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். தெரிந்து கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், அம்மா இந்தலக்கி மால், என்ன உன்கிட்ட ரொம்ப ஏழையா இருக்கிறியா, உனக்கு பணமே எதுவும் இல்லையா? அப்போ அபுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அத்தல்லாஹு தஆலா மாலன் கஸீர், அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கான், அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுல் மால், என்ன செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான், என்ன பொருளை கொடுத்திருக்கான்? அபுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல கால்நடைகளை கொடுத்திருக்கான், நல்ல வயல்வெளிகளை கொடுத்திருக்கான், தோட்டங்களை கொடுத்திருக்கான், துறவுகளை கொடுத்திருக்கான், அடிமைகளை கொடுத்திருக்கான், எனக்கு நிறைய நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்தான், நிறைய செல்வங்கள் கொடுத்திருக்கான், பெரிய நல்ல வசதி அல்லாஹ் கொடுத்திருக்கான் எனக்கு அப்படின்றாங்க. இதை கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யுரா அஸர் நிஅமத்திஹி அலா அப்திஹி, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு செல்வங்கள் கொடுத்திருக்கான் இல்லையா, நல்ல தோட்டம் துறவுகளை கொடுத்திருக்கான், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கான், நல்ல பணத்தை கொடுத்திருக்கான், அடிமைகளை கொடுத்திருக்கான், நிறைய கொடுத்திருக்கான். இந்த அல்லாஹ் கொடுத்த நியமத்தினுடைய அடையாளத்தை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு, இன்னல்லாஹ் யுஹிப்பு அன் யுரா அஸர் நிஅமத்திஹி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நியமத்தை கொடுத்திருந்தால் அந்த நியமத்தினுடைய அடையாளம் அந்த அடியான் மீது தெரிவதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். ஆனா உன் மேல எந்த அடையாளமும் இல்ல, நீ இவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்துகிட்டு நீ ஒரு ஏழை மாதிரி ஆடை போட்டு வந்திருக்கிற, உன் மீது அல்லாஹ் கொடுத்த நியமத்திற்கான எந்த அடையாளம் இல்லை. இன்று நம்மில் பல பேரை பார்க்கலாம், அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுத்துருமா, ஆனா பார்க்கறது பரட்ட பங்கரையா இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட யாரா கடன் கேட்டு போறாங்க நம்மள்ட்ட, ஹாஜர் நல்ல வசதியா இருக்காரு கொடுத்துருது, ஏதாவது கடன் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆடைகள்லயே அழுக்காடையா போட்டு வருது. வெளியே வரும்போது இருக்கிற கோலத்திலே பங்கர கோலத்துல வருது. வீட்டுல இருக்கிற சாப்பாடுல மட்டமான சாப்பாடு சாப்பிடுறது. கேட்டா ரொம்ப எளிமையான உணவு, ரசூலுல்லாஹ்வே ரொம்ப எளிமையா தான் இருந்திருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையா இருந்தது, பணத்தை வீட்டுல சேர்த்து வைத்துக் கொண்டு அல்ல, இருக்கிற பணத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்டு எளிமையாக இருந்தார்கள். கஞ்சத்தனமான எளிமை அல்ல. கஞ்சத்தனத்துக்கு எளிமைக்கு மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டது எளிமை, இன்னைக்கு நாம மேற்கொண்டது கஞ்சத்தனம். இதை கொண்டு போய் எளிமையோடு ஒப்பிடக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது.
ஆகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு இவ்வளவு நியாமத்தை கொடுத்திருந்தால் அந்த நியாமத்தினுடைய அடையாளம் உன் மீது தெரிவதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். இது செல்வத்துக்கு மட்டும் இல்லங்க, எல்லா நியாமத்துக்குமே பொருந்தும். உதாரணமாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இல்மை கொடுத்திருக்கின்றான், ஆலிமாக இருக்கின்றார். இல்மை கொடுத்திருக்கின்றான், அவர் ஒரு ஆலிமாக இருக்கின்றார், அவர் மார்க்க அறிஞராக இருக்கின்றார் என்றால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். அந்த நியாமத்துடைய அடையாளம் அவர் மீது தெரியப்பட வேண்டும். அவரை பார்த்தால் இவர் ஒரு ஆலிம்னு தெரியணும் மக்களுக்கு. எல்லாரும் மாதிரி இவரும் பேண்ட் டி ஷர்ட் போட்டு ஃபுல்லா தாடி ஷேவ் பண்ணிட்டு ஆலிம்ஸா போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் அவர் கொடுத்த நியாமத்தை வெளியே காட்டலையே அவரு. அல்லாஹ் அவர் கொடுத்த நியாமத்து மிகப்பெரிய நியாமத்து, இல்ம் என்ற நியாமத், அறிவு என்ற நியாமத், ஞானம் என்ற நியாமத். இனி பல ஆலிம்களை பார்க்கிறோம், இன்னைக்கு இளம் மௌலிகளை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு வியாபாரத்துல பிசினஸ்ல ஃபுல்லா மூழ்கிட்டா போதும், ஃபுல்லா ஷேவ் பண்ணிடுறது, இல்லனா ஏதாவது கசகசா தாடி வச்சுக்கிறது, வச்சுட்டு டி ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஆலிம்னே காட்டிக்கிறதுல. அவங்களா கிட்ட வந்து ஹஸ்ரத் நானும் ஒரு ஆலிம் தான், இந்த மதரசால ஓதி இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் தெரியும். நான் சொல்லுவேன் ஒரு பேட்ஜ் எழுதி கழுத்துல மாட்டிங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஆளுங்க சொன்னாங்கடா, நான் ஒரு ஆலிம் தான், இந்த மதரசால ஓதன அப்படின்னு பேட்ஜ் எழுதி கழுத்துல மாட்டிக்கங்க. உன்னை பார்த்தால் ஒரு தீன்தாரி, அல்லாஹ் உனக்கு ஒரு ஈமானை கொடுத்திருக்கிறான், ஒரு தீனை கொடுத்திருக்கிறான், ஒரு தக்வாவை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ் கொடுத்த ஈமானுடைய அடையாளம், அந்த தீன்தாரின் அடையாளம், இபாதத்துடைய அடையாளம் உங்களுடைய உடலிலே தெரிய வேண்டும். சோல இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நாம் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு முனுசாமி, கந்தசாமி, ஒரு ஸ்டீஃபன், ராபர்ட் எல்லாம் போறாங்க. அதோட சேர்த்து ஒரு அல்லா பிச்சை அப்துல் காதரும் போறாரு. என்ன அடையாளம் இருக்குது? அந்த முனுசாமி, கந்தசாமிக்கோ, ராபர்ட்டுக்கோ, ஸ்டீஃபனுக்கோ கொடுக்காத ஒரு மிகப்பெரும் மாபெரும் செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் என்ற செல்வத்தை இந்த அப்துல் காதருக்கு அல்லாஹ் பிச்சை கொடுத்திருக்கானே, அந்த ஈமான் என்ற செல்வத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகின்றார்? இன்னல்லாஹ் யுஹிப்பு அன் யுரா அஸ்ரு நிஅமதி அலா அப்திஹி. அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு வழங்கிய நியாமத்துடைய அடையாளம் தன் அடியான் மீது தெரிவதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த நியாமத்துக்கு அல்லாஹ் அந்த அடியானுக்கு வழங்கிய நியாமத் மிகப்பெரிய நியாமத், ஈமான் என்ற நியாமத். அந்த ஈமானுடைய அடையாளம் அவர் மேல தெரியுதா? குறைஞ்சபட்சம் வெளியே போகும்போது ஒரு தாடி தொப்பியோட வெளியில போறோமா? பார்த்தா இவர் ஒரு பாய், ஒரு முஸ்லிம் என்ற அடையாளம் யாருக்காவது தெரியுதா? ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு ஆயத்துல சொல்கின்றான், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை பறைசாற்றுங்கள். மூடி மூடி வைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய நியாமத்தை மறைச்சு மறைச்சு வைக்காதீங்க. இதெல்லாம் நியாமத்தை பயன்படுத்த தெரிந்த வழிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்த வழி. வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். அல்லாஹ் உங்களுக்கு எந்த நியாமத்தை கொடுத்திருந்தாலும் சரி அதை மூடி பொத்தி வைக்காதீங்க. இன்னைக்கு நம்மள பல பேர் அப்படித்தான் பண்ணுவோம். நமக்கு செல்வம் வருது வெளியே காட்டிக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா யாராவது வந்து ஏதாவது திருஷ்டி போட்டுருவாங்க, கண் திருஷ்டி வச்சிருவாங்க. பணத்தை விட்டுருங்க, மத்த எந்த நியாமத்தையுமே வெளியே காட்டுறது இல்ல. சில பேர் குழந்தை பிறந்தா கூட வெளியே சொல்றது இல்ல. குழந்தை பிறந்தா கூட அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு வெளியே சொல்றது இல்ல. திருஷ்டி போட்டா என்ன பண்றது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு எந்தெந்த நியாமத்துகளை கொடுத்திருக்கிறானோ அந்த நியாமத்துகளை எல்லாம் பறைசாற்றுங்கள், மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்துங்கள். எந்த ஒரு அருட்கொடையை மூடி மறைத்து வைக்காதீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு கொடுத்த நியாமத்திலே மிகப்பெரிய நியாமத், மிகப்பெரிய அருள் வளம் ஈமான் என்ற அருள் வளம். அந்த ஈமானை நாம் ஒரு முஸ்லிம் என்பதை, மூமின் என்பதை எந்த வகையிலாவது நாம் உலகத்தாருக்கு பறைசாற்ற வேண்டும். வாரத்துக்கு ஒரு ஜும்மாக்கு வர்றதுனால மட்டும் இல்ல, அல்ல ஒரு நாளைக்கு 5 வேளை பள்ளிவாசலுக்கு வர்றதுனால மட்டும் நாம் ஈமான்கிறத பறைசாற்றி ஆக முடியாது. வெளி உலகத்தில் நம்மளை பார்த்தால் இவர் மூமின் என்று தெரிய வேண்டும். அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழி, ஒரு தாடியை வைங்க, ஒரு தொப்பி போட்டுங்க, ஒரு மூமின் காட்டுங்க உலகத்தில் மக்களுக்கு. இஸ்லாமிய கோலத்தோடு நடங்கள் உலகத்திலே. அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை பறைசாற்றுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு இந்த நியாமத்தெல்லாம் கொடுத்திருக்கான் பாருங்க என்று உலகத்திலே பறைசாற்றுங்கள் உலகத்தாருக்கு மத்தியிலே. அது மட்டுமல்ல, அந்த ஈமான் என்ற நியாமத்தினுடைய அடையாளம் உங்கள் மீது தெரிவதை பார்த்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். இப்படி எல்லா அருள் வளத்தையுமே சொல்லலாம் சகோதரர்களே. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான அருள் வளத்தை, ஏராளமான நியாமத்துகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நியாமத்துகளையும் அருள் வளத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது நாம் அவற்றை பயன்படுத்துவதற்காகத்தான், அனுபவிப்பதற்காகத்தான். அந்த வாழ்க்கையை, அல்லாஹ் கொடுத்த அருள் வளத்தை நாம் முறையாக பயன்படுத்தினாலே போதும், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை முறையாக அனுபவித்தாலே போதும், அதுவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியதாக ஆகிவிடும். நன்றி கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தனியா அதுக்கு ஒரு தனி ஒரு சட்டமோ, தனி ஒரு விஷயமோ, தனி ஒரு அமலோ கிடையாது. அல்லாஹ் ஒரு நியாமத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த நியாமத்தை அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி அந்த நியாமத்தை பயன்படுத்துவதே அந்த நியாமத்துக்கு நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றியாகிவிடும். ஆகவே இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். வயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும்.
அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், வயின் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், அந்த நியாமத்துகளை நான் மேலும் மேலும் அதிகப்படுத்துவேன். அல்லாஹ்வுடைய அருட்கொடையை இன்னைக்கு உதாரணமா சொல்றது அந்த சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய பஞ்சங்கள், பட்டினிகள், மழை இல்ல, தண்ணி இல்ல, ஒரு இடத்துல அபரிமிதமா மழை பெஞ்சு மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு இடத்துல தண்ணீரே இல்லாமல் மக்கள் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் மழை என்ற நியாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நியாமத்தை நமக்கு பயன்படுத்த தெரியவில்லை, தண்ணீரை பயன்படுத்த தெரியவில்லை, முறையாக பயன்படுத்துவதில்லை. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரை கொடுத்து சில பேரை அழிக்கின்றான், தண்ணீர் இல்லாமல் சில பேரை அழிக்கின்றான். தண்ணீர் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். அந்த நியாமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலும் மேலும் பரக்கத்தாக அதை வழங்குவான், அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். ஆகவே எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும், எந்த ஒரு நியாமத்தாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய எந்த ஒரு அருள் வளமாக இருந்தாலும் அந்த அருள் வளத்தை முறையறிந்து பயன்படுத்துவோம். அல்லாஹ் சொன்ன முறைப்படி பயன்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி பயன்படுத்துவோம். பயன்படுத்தி அதன் மூலமா இந்த வாழ்க்கையும் அனுபவிப்போம், அல்லாஹ்வுடைய அருள் வளத்தையும் அனுபவிப்போம். அப்படி அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலும் நமக்கு மேலும் மேலும் அந்த நியாமத்துகளை அதிகப்படுத்தி கொடுப்பான், மறுமையிலும் சொர்க்கத்தை தருவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையை விளங்கி அனுபவிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.